இன்றைக்கி நம்ம 2017ல் 4 மார்க்ஸ் சம் பார்க்க போகிறோம். If e power y into x plus 1 equal to 1, then show that d squared y by dx squared equal to dy by dx the whole square. நம்ம இந்த சம்மை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அந்த சம்மை? Given e power y into x plus 1 is equal to 1. இப்போ என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ யூவி மெத்தடில் இருக்குது. இப்போ யூவி மெத்தடில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இ பவர் ஒய் அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா எக்ஸ் பண்ணோன்னா 1, கான்ஸ்டன்ட் 1 பண்ணோன்னா 0 வந்துடும். அது போட தேவையில்லை, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் புரியணுன்றதுக்காக அதை நான் போட்டிருக்கேன். ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இ பவர் ஒய். இ பவர் ஒய்க்கு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா என்ன வரும்? டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா கான்ஸ்டன்ட் அது 0. இனி இ பவர் ஒய்யை காமனாக வெளியில் எடுத்துருவோம். இ பவர் ஒய்யை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 1 வரும். 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு dy by dx equal to 0. e power y இங்கே டினாமினேட்டரில் கொண்டு வந்துக்கலாம். 1 plus x plus 1 into dy by dx equal to 0 by e power y. So that is equal to 0. இப்போது x plus 1 into dy by dx மட்டும் இந்த சைடு வச்சுக்குவோம். equal to minus 1. இப்போ என்ன வரும்? dy by dx. Therefore dy by dx is equal to minus 1 by x plus 1. இது என்ன பண்ணணும்? ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த வேல்யூவை லாஸ்ட்டில் நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அகைன் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் எக்ஸ்பெரில் டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இது u பை v மெத்தடில் இருக்குது. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்ட் ஃபஸ்ட்டு v ஸ்கொயர்டுக்கு வந்துடும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே வச்சுக்குவோம். மைனஸ் 1 வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 0 கான்ஸ்டன்ட் அது. மைனஸ் 1 அப்படியே வச்சுக்குவோம். எக்ஸ் ப்ளஸ் 1 பண்ணணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? எக்ஸை பண்ணோன்னா 1 கிடைக்கும். 1 பண்ணால் 0, அது போட தேவையில்லை நமக்கு. that is equal to இந்த term whole term 0 ஆயிரும். இதில் வந்து minus of minus 1, அப்போ வந்து அது plus 1 ஆயிரும். 1 by x plus 1 the whole square. நமக்கு d squared y by dx squared equal to 1 by x plus 1 the whole square. இப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து whole squared போட போகிறோம் நம்ம. இப்போது ஏன்னா ஆக்சுவலாக வந்து dy by dx the whole square தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. dy by dxோட வேல்யூ என்னது? minus 1 by x plus 1. அப்போது அந்த ஃபார்மேட்டில் இதை கன்வெர்ட் பண்ண போகிறோம். minus 1 by x plus 1 the whole square. இப்போ minus 1 the whole squareனால் இது plus 1 அப்படின்னு வந்துடும். வேல்யூ எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு dy by dx the whole square. Therefore d squared y by dx squared equal to dy by dx the whole square. எல்லாருக்கும் இந்த சம் புரிஞ்சதா? டூ 4 மார்க்ஸ் சம் இன்னொரு சம் பார்க்க போகிறோம். போர்ட் கொஸ்டின். இஃப் எக்ஸ் பவர் ஒய் ப்ளஸ் ஒய் பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் பி, தென் ஃபைண்ட் டிஒய் பை டிஎக்ஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். given x power y plus y power x is equal to a power b. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்? பவர் இருந்தாலே வந்து நம்ம லாக் எடுத்துருவோம். ஆனால் இங்கே பவர்ஸ்லேயே வந்து அடிஷனில் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம தனித்தனி டேர்மாக எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து லாக் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்.
டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னால் என்ன வரும், டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் ஒய் அப்படின்னு வரும், ப்ளஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒய் பவர் எக்ஸ் அப்படின்னு வரும், ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஏ பவர் பி. இப்போ இது வந்து கான்ஸ்டன்ட், அதனால் அது 0 ஆயிரும். அப்போ அதை 0 போட்டுட்டு ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிக்குவோம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் ஒய் ப்ளஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒய் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் ஒய்யை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒய் பவர் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் இதில் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். let u is equal to x power y, v equal to y power x. First u equal to x power y simplify பண்ணிக்குவோம். u equal to x power y. இப்போ இது பவரில் தனியாக இருக்கா, அப்போது log எடுத்துக்கலாம் நம்ம. Taking log on both sides. அப்போது log u equal to log of x power y அப்படின்னு வரும். இப்போ log of x power y அப்படின்னா y into log x அப்படின்னு வந்துடும். இனி இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. இப்போ log u அப்படின்னா logனா என்ன பண்ணுவோம், நம்ம 1 by uன்னு போட்டுருவோம். திருப்பி uவை பண்ணோம் அப்படின்னா du by dx ஈக்குவல் டு y அப்படியே வச்சுக்குவோம். log xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா 1 by x வந்துடும். ப்ளஸ் அதுக்கு அடுத்தது log x அப்படியே வச்சுக்குவோம். yஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா dy by dx அப்படின்னு வரும். இப்போ dy by dx du by dx ஈக்குவல் டு இந்த u அந்த சைட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். u இன்ட்டு y by x ப்ளஸ் log x இன்ட்டு dy by dx அப்படின்னு வந்துடும். அடுத்தது இந்த யூக்கு நம்ம என்ன வேல்யூ வந்து வச்சுருக்கிறோம், எக்ஸ் பவர் ஒய் அப்படின்ருக்கு, அந்த இதை அப்ளை பண்ண போகிறோம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஒய் இன்ட்டு ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் ஒய் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து v is equal to y power x. இப்போ இதுக்கும் நம்ம log எடுத்துக்க போகிறோம், பவரில் இருக்கிறதுனால taking log on both sides. அப்போ log v equal to log of y power x அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த பவரில் உள்ள எக்ஸ் வந்து கீழே வந்துருச்சுன்னா எக்ஸ் இன்ட்டு லாக் ஒய் அப்படின்னு வந்துடும். இனி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்குவோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். லாக் வினா என்ன வரும், 1 by v வருமா. அடுத்தது வியை பண்ணோன்னா dv by dx ஈக்குவல் டு எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். லாக் எக்ஸை பண்ணோன்னா 1 by y, லாக் ஒய்யை பண்ணோன்னா 1 by y. அடுத்து ஒய்யை பண்ணோன்னா dy by dx ப்ளஸ் லாக் ஒய்யை அப்படியே வச்சுக்குவோம். எக்ஸை பண்ணோன்னா 1. இந்த 1 வந்து நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது, டைரெக்டாக வெறும் லாக் ஒய்ன்னு போட்டே முடிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அதை போட்டிருக்கிறேன். அடுத்தது dv by dx ஈக்குவல் டு இந்த v வந்து அந்த சைட் போயிடும். இப்போ v இன்ட்டு x by y இன்ட்டு dy by dx ப்ளஸ் லாக் y. இப்போ v இருக்க இடத்துல நமக்கு என்ன வேல்யூ தெரியும், y பவர் x அப்படின்னு தெரியும். இப்போ d by dx ஆஃப் y பவர் x ஈக்குவல் டு y பவர் x இன்ட்டு x by y இன்ட்டு dy by dx ப்ளஸ் லாக் y. இதுதான் நம்ம அடுத்தது கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ என்ன வரும், ஓகே. இப்போ ஈக்குவேஷன் 1 என்ன, d by dx ஆஃப் x பவர் y ப்ளஸ்
d by dx of y power x equal to 0. இதுதான் equation 1. இப்போ இந்த ரெண்டு இதுலேயும் வந்து equation 1ல வந்து இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். d by dx of x power y அப்படின்னா அதுக்குரிய வேல்யூ x power y into y by x plus log x into dy by dx. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது ப்ளஸ் d by dx of y power x, அதுக்கு y power x into x by y into dy by dx plus log y equal to 0. இது எதுலேருந்து வந்தது? இந்த ரெண்டு வேல்யூவும் from 2 and 3 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். from 2 and 3. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்குவோம். x power y into y by x plus x power y into log x into dy by dx plus y power x into x by y into dy by dx plus y power x into log y equal to 0. இப்போ dy by dx டேர்ம்ஸை மட்டும் ஒன் சைடு வச்சுக்குவோம், மீதி உள்ள டேர்ம்ஸ்லாம் அந்த சைடு கொண்டு போய்க்குவோம். இப்போ dy by dx by dx காமனாக வச்சுக்குவோம். இது x power y into log x ப்ளஸ் இது y power x by y இருக்குது. அப்போ இதை டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், மேலே கொண்டு போய்க்கலாம். ப்ளஸ் y power x minus y into x in y power x. dy by dx தான் நம்ம காமனாக எடுத்துட்டோம், அதனால் அப்படியே வச்சுக்குவோம். ஈக்குவல் டு மீதி உள்ள டேர்ம்ஸ்லாம் அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். மீதி உள்ள டேர்ம்ஸ் அந்த சைடு கொண்டு போனால் என்ன கிடைக்கும் நமக்கு? மைனஸ் எக்ஸ் பவர் ஒய் பை எக்ஸ் அப்படின்றது. அப்போ இதுவும் என்னவாயிரும்னா பவர் வந்து மேலே வரையில் -1ல் வந்துடும், நியூமரேட்டருக்கு வரையில். அப்போ எக்ஸ் பவர் ஒய் -1 அப்படின்னு வந்துடும் இன்ட்டு ஒய் அப்படின்னு கிடச்சிரும். மீதி என்ன டேர்ம் இருக்குது? இங்கே மைனஸ் ஒய் பவர் எக்ஸ் இன்ட்டு log y அப்படின்றது. இப்போ dy by dx equal to இந்த சைடில் உள்ள மைனஸை காமனாக வச்சுக்குவோம். காமனாக வச்சுட்டோன்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் ஒய் -1 இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பவர் எக்ஸ், மைனஸை தான் வெளியில் எடுத்துட்டோம்ல, அங்கே ப்ளஸ் வந்துடும். ஒய் பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ஒய், இது வந்து நியூமரேட்டர் டேர்ம்ஸ் வந்துடும். பை இது ஃபுல்லாக வந்து டினாமினேட்டரில் வந்துடும். எக்ஸ் பவர் ஒய் இன்ட்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பவர் எக்ஸ் -1 இன்ட்டு எக்ஸ். இதுதான் dy by dx. இது வந்து கொஞ்சம் வந்து ஸ்டெப்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் சம் வந்து எப்போயுமே எக்ஸாமில் சூஸ் பண்ணல, எது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டு சம்மில் ஆர் கொஸ்டின்ஸில் தான் கேட்டிருக்காங்க. இந்த சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது டீச் பண்ணது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.